ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாகவே தான் இருந்துட்டு இருக்கும். அந்த லெவலுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 6. பாகுரு டெம்பேர்ல வந்துட்டு அந்த 100 நைட்டை வந்து கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற அந்த வயசான மேஜிக் கேஸ்டர் வந்துட்டு நீ எனக்கு கட்டுப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுதாரு. ஆனா அது அவருக்கு கட்டுப்படல. இது மட்டும் எனக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா என்னால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த உலகத்திலேயே நான் தான் பவர்ஃபுல்லான மேஜிக் கேஸ்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். ஆனா அந்த 13 லெஜெண்டரி ஹீரோஸை விட நீங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னுமே நம்மளால டைரக்டா அந்த டெட் பாடிஸை ஜாம்பிஸா மாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுறான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மேல போறாங்க. பாகரூத்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் இருக்காங்க. அப்போ ஒரு நைட் ஓடி வந்துட்டு அந்த அடமண்டியம் அட்வென்ச்சரர்ஸ் டார்க்னஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரோட கண்ணிலுமே அமைதி தெரியுதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாபே சொல்றோம். மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ராஜ்யத்துல நிறைய விஷயங்களை பண்றாங்க. மக்களோட சேஃப்டிக்காக ஆர்மி எல்லாரும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதுவும் அந்த சோல்ஜர்ஸ் கூட ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவங்கள பார்த்தாலே தெரியுது ரொம்பவும் வீக்கானவங்களா தெரியுதாங்களே அப்படின்னு நாபே கேட்கவும், அவங்க பாக்குறதுக்கு வீக்கா தெரிஞ்சாலும் இந்த மனுஷங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாபே வா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதா, இது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த பிளான் கண்டிப்பா நம்ம நாஸ்ரிக்க ஒரு பவர்ஃபுல் நேஷனா மத்தவங்களுக்கு காட்டும். இந்த பிளான் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ரிப்போர்ட் படி அந்த யானபையன்கிற மோமான் அப்படிங்கிற அட்வென்ச்சரர் தான் தோக்கடிச்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த டீமனை எங்க தேடியுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த சிட்டில அவன் நிறைய டேமேஜ் பண்ணிருக்கான் அவன் ரிப்போர்ட் சொல்லவும், அப்படின்னா அந்த கிங்டம்ல நம்ம சண்டை போடுறதுக்கான சரியான டைம் இதுதான். நம்ம அந்த கிங்டம்ல இருக்கிற முட்டாளுங்க மாதிரிலாம் கிடையாது. அந்த யானபையான பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் வயசான ஒரு சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த அயன் சோல்கோன் அப்புறம் அந்த மோமன் ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான ஆளா தெரியுதாங்க. அந்த கிங்டம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள தோக்கடிக்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கிங் கேட்கவும், அவனோட அந்த ராயல் நைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க 4 பேரும் சேர்ந்து அவனை ஈஸியா தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு கடவுள்களுக்கும் அந்த டீமன்ஸ்க்கும் சண்டை வந்து அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும், உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவன் கிங் கிட்ட எதையோ சொல்றான். அந்த யானை பையனால இடிக்கப்பட்ட பில்டிங் எல்லாம் திரும்ப கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். மக்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரெனர் கேட்கிறா. 1,00,000 மக்கள் தடையமே இல்லாம காணாம போயிட்டாங்க. ஆனா அப்பா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் சொல்றான். இப்படி உங்க கண்ட்ரியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு யாரோ கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அது அந்த ராஜாவோட மூத்த பையன் தான். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்ப முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவோ, என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவேன்னு சொல்லவும், அவனோட கடமையை தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றாரு. அந்த யானை பையன் டீமனை பத்தி தான் பேச வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அதை நாங்களே பார்த்து கொடுத்தோம் கிங் சொல்லவோ, கேசிப் இருக்கிற இடத்துல இந்நேரத்துக்கு இவரு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த யானை பையனை தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பா இவன் மாட்டாங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அவங்க ஒரு நக்கலா சிரிக்கிறாங்க. இப்போ கேசிஃபோ பிரெயினோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல நான் உன்னை விட இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். பிரெயின் நீங்க உண்மையிலேயே சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் வந்து பாராட்டுறான். இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிளைமன் அங்க இருந்து கிளம்பவோ, சரி ஓகே நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அங்க இருந்து கிளம்புறான். எனக்கு அப்புறமா என்னோட இடத்துல இருந்து நீ தான் இந்த கிங்டம் ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவும் நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேசிப் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ பாக்ரோத் எம்பேர்ல ஒரு ட்ரிங்க் ஷாப்ல ஒரு 2 அட்வென்ச்சரர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மோமன் சொல்லி ஒரு அடமாண்டியம் அட்வென்ச்சரர், அவன் ரொம்பவும் ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கவோ, அவன் கூட நாபின்னு ஒரு பொண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் புரியுது நீ எதுக்கு அவன் டாபிக் எடுத்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் அவனை கலாய்க்கிறான். நேத்து தாண்டா மீனா கிட்ட ப்ராமிஸ் பண்ணா உன்னை தவிர்த்து வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இப்போ மீனாங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவங்க கூடவே மீரஷே அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. இப்போ அவங்க 4 பேரும் கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும் இந்த ஜாப்பை முடிச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 350 கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். நீ அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த அந்த நோபல் மேனை செக் பண்ணிட்டியான்னு கேட்கவும், நான் செக் பண்ணிட்டேன், அவன் கண்டிப்பா வசதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீரஷேங்கிறவா சொல்றா. அப்படின்னா கண்டிப்பா அவங்க மாதிரியே பணத்தை தந்துருவாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஏன்ஷியன்ட் இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே போய் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அங்க நமக்கு புதையல் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா அடுத்த கிங்டம்ல இருக்கிற இடத்த போய் நம்ம பார்க்கணும். இப்படி உண்மையிலேயே ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கவும், ஆமா நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன், அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு வில்லேஜ் இருக்கு. ஆனா அதை விசாரிச்சோம் அப்படின்னா அந்த கிங்டம்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, ஒரு வாரே ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம போறது அடுத்த கண்டிப்பா நமக்கு காசு கிடைக்கும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கைஸ் நம்ம அடுத்த கிங்டம்க்கு போறோம், இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு, இதை நீங்க எனக்காக பண்றீங்கன்னா நம்ம போக வேணாம் அப்படின்னு மீரசை சொல்லுவோம். இல்ல எல்லாருக்குமே தான் காசு தேவைப்படுது அப்படிதானு கேட்குவோம். அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் போடுறாங்க. உங்க அப்பாவோட கடனை அடைக்கணும்ல, அவர்கிட்ட நான் வேணா பேசவா அப்படின்னு சொல்லி மீரசை கிட்ட அவங்க கேட்கவும், இல்ல வேணாம்,
எங்க அப்பாவோட கடன் அது அவரோடது, நான் எதுக்காக அடைக்கணும், நான் என் சிஸ்டரை மட்டும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு போறா. மீரஷி மாதிரி ஒரு தேர்ட் லெவல் மேஜிக் யூசர் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அவளோட பெஸ்ட் ஸ்கில்லே அவ சாதாரண கண்ணாலேயே பார்த்து மத்தவங்களோட மேஜிக் லெவல் என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவா. ஆனா அவ லெவலுக்கு நமக்கு ஒரு இன்னொரு அட்வென்ச்சர் கிடைக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம இன்னொரு புது ஆளை பிடிச்சி வேணா ட்ரைனிங் கொடுத்துக்கிடலாம், நமக்கு கண்டிப்பா இன்னொரு ஆள் கிடைக்காமையா போயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் சோகமாகறான். நம்ம 4 சைட் டீம்ல இருந்து அவ விலகிட்டானா அவ காசுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற ஆள் வருத்தப்படவும், அவ தேர்ட் லெவல் மேஜிக் யூசர்ங்கிறதுனால அவளுக்கு இந்த கிங்டம்ல நிறையவே டிமாண்ட் இருக்கு, அவளை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற எல்ஃப் பொண்ணு சொல்றா. இப்ப அந்த மீரஷேங்கிறவ அவளோட வீட்டுக்கு போறா. பாத்தியா அந்த புது லைட்டு, இது ஜஸ்ட் 15 கோல்டு காயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி கடன் இருக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை, எதுக்காக இதை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நம்ம எல்லாம் பணக்காரங்க இப்படிதான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதெல்லாம் இனிமே உங்களோட கடன், நான் இதை இனிமே அடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பவும், உன்னை வளர்த்து இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கடனை செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அவளோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வாரா. மீரஷி வா சாப்பிட போலாம், நான் பார்த்த பொண்ணுங்களையே உன்னோட கைதான் ரொம்பவும் ஹார்டா இருக்கு, ஆனா அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அந்த ஏன்ஷியன்ட் இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்கும், நம்ம 4 சைட் 4 பேர் ஒன்னா சேர்ந்து செய்ய போற கடைசி வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி அதோட லீடர் நினைக்கிறான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹே நீங்க தானே அந்த 4 சைட் அட்வென்ச்சரர்ஸ், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். ஏரியா தானே நீங்க, நான் உங்களை பத்தியே கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இரான்டல்ல இருக்கிற கேசிஃப் லெவலுக்கு நீங்க ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆமே அப்படின்னு சொல்லவும், அந்த கேசிஃபை விடவே நான் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராயாங்கிறவ சொல்றான். ஹே அந்த பொண்ணு அது ஒரு எல்ஃப் இல்ல ஹாஃப் எல்ஃப் தானேன்னு கேட்கவும், அது என் டீம்ல இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த லீடர் சொல்லவும், இப்போ இன்னொரு பொண்ணுங்க டீமுக்கு அவன் போறான். உண்மையிலேயே அவன் அந்த கேசிஃப் லெவலுக்கு திறமையான ஸ்வாட்ஸ்மேன் கேட்கவும், ஆமா நானே அவனோட திறமையை ஒருவன் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அவன் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணவும், ஸ்வாட் ஸ்கில்ல தவிர்த்து கேசிஃப் லெவலுக்கு இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் நினைக்கிறான். உங்க எல்லாரையும் நான் இங்க வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வெல்கம் பண்றான். இந்த மாதிரியான கேரேஜ்லாம் பணக்காரங்க கிட்ட இருக்கிறது கூட ரொம்பவே ரேர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவோம், எங்களோட சேஃப்டிக்கு நீங்க ஒரு கோல்டு பிளேட் அட்வென்ச்சரையாச்சும் கூட அனுப்பலாம்னு சொல்லுவோம், அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை, உங்களோட சேஃப்டிக்காகவே நாங்க ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதோ இவர் தான் மோமன், ஒரு அடமண்டை கிளாஸ் அட்வென்ச்சரர், இவர் உங்களுக்காக சேஃப்டிக்கு கூட வருவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்க எல்லார்ட்டையும் நான் ஒன்று கேட்க ஆசைப்படுறேன், எதுக்காக இந்த ஜாபை செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய பணம் கிடைக்கும் அதுக்காக தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா நீங்க எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் இந்த ஜாபை செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிதானே, உங்ககிட்ட போய் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது, என்னோட டயத்தை தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அங்க வந்திருக்கிற எல்லாருமே அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேராசையில தான் வந்துட்டு அந்த ஜாபை செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதை நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் எதுக்காக அவன் அப்படி பண்ணா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.